ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 அப் சேனல். கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 24/1/2024. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயமே கிடையாது நண்பா. நம்ம கெஸ்ஸிங் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி 50-50 FF 82க்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதாவது புதன்கிழமைண்டாலே நம்மளுக்கு 50-50 ட்ரா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வருது நண்பா. இன்றைக்கி புதன்கிழமைங்கிறதுனால 50-50ங்கிற கம்பெனி பேரில் வந்திருக்கு. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட்டை வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை ரிசல்ட், புதன் டு புதன்கிழமை ரிசல்ட்டு. லாஸ்ட்டாக வந்து ஒரு 9 ட்ரா ரிசல்ட்டை நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்மளுக்கு போன வாரம் புதன்கிழமை ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் 255, ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 769,255. அதுக்கு முந்தின ட்ரா வந்து 551 நம்மளோட ஏபிசி போர்டு, அதுக்கு முந்தின ட்ரா வந்து 882. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட்டாக இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் சீரியல் நண்பா. அதாவது எந்த நம்பர் நம்மளுக்கு இது வரைக்கும் வரலையோ அந்த நம்பர் வந்து நம்மளுக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். மிஸ்ஸிங்கான நம்பர்னாலே அதிகபட்சமாக நம்மளுக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டில் தான் வரும். ஆனால் இது ஏ போர்டு சேனல் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் சீரியலாக நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிற நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. ஸோ நான் சி போர்டுன்னு சொன்னேன். ஆனால் நம்ம இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டுக்கு தான் கெஸ் பண்ணுறோம். அதனால் நமக்கு ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுன்னு கொடுத்துருவோம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நண்பா நம்மளுக்கு 3 அல்லது 4 இந்த ட்ராவில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பா. இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய டச் நம்பர் 3 அல்லது 4, அது ஏ போர்டா அல்லது ஆல் போர்டாங்கிறது வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம். ஆனால் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்க தான் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மிஸ்ஸிங் சீரியல்னாலே கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 9 ட்ராவாச்சு. 9 ட்ராவிலையும் நம்மளுக்கு வந்து அந்த சீரியல் நம்பர் கிடைக்கல. ஸோ சீரியல் நம்பர்ண்டா சீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ இந்த சீரியல் நம்பரில் வந்தது போக வராததான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் நண்பா இதில் கவனிங்க. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து 087 இருக்குது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து நம்ம எடுத்திருந்த அந்த நம்பர் வந்து இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதில் அந்த நம்பர் கிடையாது. அதனால் இந்த இடத்துல கிடச்சிருக்கிற நம்பர் வந்து 087. இங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 7 7. ஸோ 2 பக்கமே நம்மளுக்கு வந்து மிஸ்ஸிங். ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து இது நோ. ஸோ இங்கேயும் இது நம்ம நோன்னு கொடுத்துடலாம். அதுக்கடுத்து கவனிங்க, 517 இருக்குது, இங்கே 547 இருக்குது. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஏபிசி போர்டில் வந்து 7 1 7. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நோ. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே இந்த 547 கொண்டு வந்துடலாம். அதுக்கடுத்த ட்ரா கவனிங்க, 192 இருக்குது நண்பா. ஏபிசி போர்டில் 192 இருக்குது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது நோ. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 500 இருக்குது, 50 and 0. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இது நம்மளுக்கு நோ. அதுக்கடுத்த ட்ரா கவனிங்க, 010 இருக்குது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 010. இங்கே வந்து 7 8 7. ஸோ 2 பக்கமுமே நம்மளுக்கு வந்து இது நோ தான், இதுவும் நம்மளுக்கு நோ தான். ஸோ 2லேயுமே நம்மளுக்கு இல்லை. அதுக்கடுத்த ட்ரா 976 நம்மளுடைய ஏபிசி போர்டு. ஸோ 9 7 6 இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா 605 2 பக்கமுமே நம்மளுக்கு இங்கே கிடையாது. அதனால் இது ரெண்டுமே நம்மளுக்கு நோ. இப்போ 5 ட்ரா பார்த்துருக்கோம். 5 ட்ராவில் ஒரே ஒரு ட்ராவில் மட்டும் நம்மளுடைய அந்த ஃபார்மேட் இருக்குது, மற்ற ட்ராக்களில் இல்லை. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்த்துருவோம். 775 நம்மளுடைய ஏபிசி போர்டு, 775 இங்கே நம்மளுக்கு இல்லை. அடுத்து இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 492 இருக்குது, 492. ஸோ இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்த ட்ரா கவனிங்க, ஏபிசி போர்டில் வந்து 882. ஸோ 8 8 2 இது நம்மளுக்கு இல்லை. இங்கே கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு இங்கே இருக்குது 358 இருக்குது. அதுக்கு அடுத்ததாக நம்மளுக்கு வந்து ஏபிசி போர்டில் வந்து 551 இருக்குது நண்பா. ஸோ இங்கே நம்மளுக்கு இது 551. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது நோ. அதுக்கடுத்து இங்கிட்டு கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 197 இருக்குது, 197. இங்கேயும் நம்மளுக்கு இது நோ. ஸோ கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 225, ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 769. ஸோ இதில் எதுவுமே நம்மளுடைய அந்த ஃபார்மேட்டுக்குள்ளே இல்லை. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு நோ, இங்கேயும் இது நம்மளுக்கு நோ. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம ஏன் இங்கே ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுன்னு கொடுத்துருக்கோம். 3 அல்லது 4 இது ரெண்டுமே நம்மளுடைய ஏபிசி போர்டில் ஃபுல்லாகவே கிடையாது நண்பா. ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு
அந்த நம்பர் இல்லை. ஆனால் நம்மளுடைய ஃபுல் ப்ரைஸ் போட பொறுத்த வரைக்கும் 3 இடத்துல நம்மளுக்கு வந்து ஒழிச்சிருக்கு. 2 தடவை 4, ஒரு தடவை நம்மளுக்கு 3. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே கொண்டு வந்துடலாம். அதாவது 547 492 அடுத்து 358. இப்போ இதில் நம்மளுடைய மெயின் நம்பர் வந்து 4. ஸோ 4 இதிலேருந்து நம்ம வந்து தூக்கி விட்டுட்டோம்னா மிச்சம் இருக்கிற நம்பர்னு பார்த்திங்கன்னா 2 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது, 9 இருக்குது. இதில் இல்லாத நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு இது 4, 3. இல்லாத நம்பர் 0, 1, 6. 0, 1, 6 இங்கே இல்லை. அப்போது இந்த ட்ராவலில் நம்ம இதை பெய்ட்ஸாக மாற்றணும்னு நினச்சோம்னா பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 3, 0, 3, 1, 3, 6, 4, 0, 4, 1, 4, 6. இது பெய்ட்ஸ்க்கான சான்சஸில் கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இது எல்லாமே நம்மளுடைய பெஸ்ட் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் தான் நண்பா. ஸோ இதில் ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம மெத்தட்லேருந்து நம்ம தனிப்பட்ட நம்பர்ஸை பிரித்து எடுத்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதனால் உங்களுக்கு இது உங்கள் நம்பர்ஸோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்பலாட்டினா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து டெய்லி ஒரு நம்பர் கொடுக்குறோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதுதான் நண்பா நம்மளுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஸோ மிஸ்ஸிங் சீரியலில் பயன்படுத்தியிருக்கோம். ஒரு சில மிஸ்ஸிங் சீரியல்ஸ் வந்து அதிகபட்சமாக நம்மளுக்கு வந்து 9 ட்ரா வரும் நண்பா. 0லேருந்து 9 வரைக்கும் நம்மளுக்கு ட்ராக்கள் வரும். அடுத்த ட்ராவில் அந்த நம்பர் வந்து மேக்ஸிமம் இறங்கிடும். ஆனால் நம்மளுக்கு ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த சைடு நம்மளுக்கு வந்திருந்தாலுமே இங்கே வந்து நம்மளுக்கு இங்கே 547, இங்கே வந்து 492 2 தடவை இங்கே இறங்கியிருந்தாலுமே இங்கிட்டு நம்மளுக்கு 358 இன்னொரு ஃபார்மெட் இறங்கியிருந்தாலுமே நம்மளுடைய இந்த ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாமே மிஸ்ஸிங் தான். ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஏபிசி போர்டு தான் முக்கியமாக கொலுசு. இங்கிட்ட இருக்கிற நம்மளுடைய இந்த 65 ID தேவை கிடையாது தான். அதனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கான நம்பர்ஸ் இதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் அந்த மாதிரி தான் கெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. அதுக்கு மேலே டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்க ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி புதன்கிழமை 24/1/2024 50/50 FF 82க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது போல் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.